ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தட்டுமா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 399க்கு ஃபுல் டெய்லரிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு வித் சர்டிஃபிகேட்டோட வேணுங்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரில் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு கீழே 3 இன்ச் மேலே 3 இன்ச் சைடில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துட்டு கீழே 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பேப்பரை வச்சுக்கோங்க. ஃபோல்டிங்லேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அந்த பேப்பரை சைடாக வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம உள்வெட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணலையா அதில் வச்சு ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த உள்வெட்டு வளைவில் நம்ம வளைஞ்சு விட்டுட்டு திருப்பி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம உள்வெட்டு வெட்டணும். நெக்ஸ்ட் கீழேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி இதேமாரி ஸ்லைடாக முக்கோணம் மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு உள்வெட்டு இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே அந்த துணியை போட்டுட்டு நம்ம இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு 4 பாயிண்ட் கிட்ட நான் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு மேலே லைனிங்க்கு மேலே இதே மாதிரி படிமான தையல் கொடுத்து எடுத்துக்கோங்க. படிமான தையல் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா திருப்பிட்டு 9 கிளாத் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பி அப்படியே பதிச்சு தச்சுக்கோங்க. எக்ஸஸாக உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரலாம். ஒரே சைடாக இருக்கிற மாதிரியே ப்ளீட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.